மனிதன் கண்டுபிடித்ததிலேயே மிகவும் அற்புதமான கண்டுபிடிப்பு எது என்று என்னை கேட்டால் நான் சட்டென யோசிக்காம சொல்கிற ஒரே பதில் Voyager 1 and 2 இந்த 2 விண்கலங்களை தான். இன்னும் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருக்குது. ஆனால் நான் இதை சூஸ் பண்ண ஒரே காரணம் இதுதான். மனிதன் கற்பனையில் மட்டுமே சிந்திக்கக்கூடிய நம் சூரிய குடும்பத்தின் எல்லையை தாண்டி வேறொரு நட்சத்திர குடும்ப எல்லையில் பயணம் செய்து கொண்டிருக்கிற விண்கலங்கள் என்ற ஒரே காரணம்தான். இதுவரை நம் பூமியிலிருந்து இந்த 2 விண்கலமும் சுமாராக 2400 கோடி கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி போய்கொண்டே இருக்கிறது. அது மட்டுமா, பூமியோடு தொடர்பிலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த Voyager 1 and 2 அதன் பேட்டரியை சேமிக்கும் விதமாக அதனோட முக்கியமான சில சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆஃப் செய்து வச்சுருக்காங்க. பட் பூமியோட கம்யூனிகேஷன் தொடர்பு கொள்வது மட்டும் இன்னும் நிறுத்தப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் Voyager 1 அதன் சிக்னலை பூமிக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. ஏன் நிறுத்தப்பட்டது வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிஹைண்ட் எர்த் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம பிஹைண்ட் எர்த் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் இதோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Voyager 1 அதன் சிக்னலை பூமிக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டதாகவும் மீண்டும் அந்த சிக்னலை சரி செய்யவும் விஞ்ஞானிகள் பல முயற்சி செய்தும் இன்னமும் சிக்னல் வரவில்லை. விஞ்ஞானிகள் Voyager 1 stopped talking to us என்று கூறுகிறார்கள். Voyager 1 நம் பூமியோடு பேசுவதை நிறுத்தி உள்ளது என்று. உண்மையில் இந்த செய்தி மிகவும் வருத்தமானது தான். ஏன்னா இந்த சிக்னல் கோளாறு இப்போ ஏற்பட்டது இல்லை, சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்டது. இன்னமும் சரியாகவில்லை என்பதுதான் வருத்தம். இதில் வருத்தமே Voyager 1ஐ கண்ட்ரோல் செய்யும் JBL விஞ்ஞானிகள் மிக மோசமான நிலையில்தான் Voyager 1இன் சிக்னல் இருக்கிறது. ஒருவேளை விரைவில் நமக்கு Voyager 1 குட் பை சொல்லிவிடும் என்று அவர்கள் கூறுவதுதான் மிகவும் ஏமாற்றத்தை தருகின்றது. இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் இந்த சமயத்தில் Voyager 1 பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 2450 கோடி கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போதைய நிலவரப்படி இதை ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்டில் சொன்னால் சுமார் 122 ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் தூரம். ஒரு AU என்பதே 15 கோடி கிலோமீட்டருக்கு சமம். அதுபோல் 162 கோடி, அதுபோல் 162 ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் தூரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு Voyager 1 and 2. Voyager 1ஓட ஜர்னி இப்போவும் எப்போவும் நிற்காமல் இந்த பிரபஞ்சத்தில் போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம கூட கம்யூனிகேட் ஆகிறதா இல்லையா என்பது தான் முக்கியம். அதில் ஏற்பட்ட விரிசல் தான் இந்த சிக்னல் கோளாறு. இந்த Voyager 1 திட்ட விஞ்ஞானிகள் இது போன்ற ஒரு அற்புதமான விண்கலத்தை இழக்கப் போகிறோம் என்று நினைக்கும் போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். காரணம், வேறு ஒரு நட்சத்திர எல்லையில் நுழைந்த முதல் விண்கலம் இந்த Voyagerகள் தான். சுமார் 45 வருட தொடர் பயணம், மிகவும் அமைதியான பயணம். தன்னன் தனிமையில் வெப்பமே இல்லாமல் குளிர் நிறைந்த ஆழமான விண்வெளி பயணம் செய்யும் Voyager பல வருடம் முன்பு நம் சூரிய குடும்பத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா கிரகத்திற்குமே இரண்டும் சேர்ந்து போய் அவைகளின் உண்மையான படங்களை நமக்கு எடுத்து அனுப்பியிருந்தது. இதோ பாருங்கள், Voyager ட்வின் ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்த ஆகச்சிறந்த நம் சூரிய குடும்ப கிரகங்களின் படங்கள். ஒவ்வொன்றாக பாருங்கள். இப்படித்தான் ஒரு முறை February 14, 1990 ஆண்டு. அப்போது நான் பிறக்கவே இல்லை. February 14 அன்று 600 கோடி கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி போய்கொண்டிருந்த Voyager 1 ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரு படத்தை வெளியிட்டது. அதை பார்த்தவர்கள் அப்படியே வாயடைத்து போனார்கள். சுமார் 600 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பூமியை படம் எடுத்த Voyager 1 அதை பூமிக்கு எடுத்து அனுப்பியது. இதோ இதுதான் இந்த சூரிய ஒளி சன்லைட் பீமில் ஒரு சிறிய கடுகை விட சிறியதாக தெரிவதுதான் நம் பூமி என்று சொன்னது Voyager 1. நம்மால் நம்ப முடிகிறதா? சுமார் 788 கோடி மக்களும் கோடிக்கணக்கான உயிரினங்களும் எண்ணிக்கையற்ற மரங்களும் கடல் என இப்படி பல அதிசயங்களை கொண்ட பிரம்மாண்ட பூமி ஏறக்குறைய 600 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எப்படி தெரிகிறது பாருங்கள் என்று சொல்லாமல் சொன்னது Voyager 1 ஸ்பேஸ் கிராஃப்ட். எப்போதுமே
வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்டின் பைனரி டேட்டாக்களை திறந்து பார்க்க விஞ்ஞானிகள் ஆர்வத்தோடு தான் இருப்பார்கள். காரணம், அது இருக்கும் தூரம், அது ஆராய்ச்சி செய்யும் இடம். அப்படி பொதுவாக தான் எடுக்கும் தகவல்களை பைனரி குறியீடுகளாகத்தான் அனுப்பும் பூமிக்கு. அதைத்தான் விஞ்ஞானிகள் ப்ராசஸ் செய்து நமக்கு விளக்குவார்கள். இப்படி தடையற்று வந்த சிக்னல் 2023 செப்டம்பர் மாதத்தில் திடீரென நின்று போனது. சரி செய்ய அப்போதிலிருந்து முயற்சி நடக்கிறது, ஆனால் பலன் இல்லை. 2022லும் இது போல பிரச்சனை வந்தது, ஆனால் அது உடனே சரி செய்யப்பட்டது. ஆனால் இந்த முறை 6 மாதம் ஆகிறது, ஆனால் பிரச்சனை தான் சரியாகவில்லை. இதுதான் கடைசி முடிவா? வாயேஜர் 1 மீண்டும் நம்முடன் பேசுமா என்று கேட்டதற்கு விஞ்ஞானிகள், எங்களுக்கே மிகவும் வருத்தம்தான், ஆனால் எங்களிடம் இதை சரி செய்ய நிறைய வழிகள் இருக்கிறது. இருந்தாலும் நாட்கள் போக போக வருத்தம் தான் எங்களுக்கும் அதிகரிக்கிறது. பார்க்கலாம், நாங்களும் விடாமுயற்சி செய்கிறோம் என்று கூறுகிறார்கள். முன்பு சொன்னது போல வாயேஜர் 1 அதன் தொடர்பை தான் இழந்துள்ளது. மற்றபடி அதன் பயணத்தை ஒருபோதும் நிறுத்தவும் முடியாது என்பதுதான் உண்மை. அது தொடர் பயணமாக இந்த ஆழமான பேரண்டத்தில் உலா வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் மறக்கக்கூடாது, வாயேஜர் 2 இன்னும் சிறப்பாக விண்வெளி பயணம் செய்கிறது என்று, இன்னமும் நம்முடன் தொடர்பில் இருக்கிறது என்றும் நாம் மறக்கக்கூடாது. வாயேஜர் 1 and 2 இரண்டும் இரட்டை சகோதரர்கள் போல. போகும் பாதைதான் வேறு வேறு, ஆனால் இலக்கு ஒன்றுதான். அதன் இலக்கு முடிவில்லா பயணம் என்ற அந்த இலக்கை நோக்கிதான். அந்த முடிவில்லா பயணத்தில் நாமும் அதனோடு இணைவோம். வாருங்கள், கற்பனையாக. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.